46 வருஷமா உழைச்ச இந்த உழைப்ப அதனுடைய பயனை நீ அனுபவிச்சுட்ட. உன்னை மந்திரி ஆக்கினேன், மத்திய அமைச்சர் ஆக்கினேன், ராஜ்யசபா மெம்பர் ஆக்கினேன், அவர் கட்சியினுடைய தலைவர் ஆக்கினேன். எல்லாம் பண்ணது நான் இப்ப நினைக்கிறேன் வீணா போச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டோமே என்று. ஆனா கடைசியில சொல்றேன், தர்மத்தின் வாழ்வுதானே சோது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். இறுதியாக சொல்லுகிறேன், நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல பேரு கிடைக்கல என்ன, நான் சொல்றேன், பேர் சொல்லி கொடுக்குறேன், அந்த பேரை வச்சு நீ ஆரம்பிச்சுக்கோ. உங்ககிட்ட கும்பலை கூட சேர்த்துக்கோ. இனிமே எங்கேயாவது என்னுடைய பாசமுள்ள கட்சிக்காரர்கள் அவர்கள் பேர்ல எங்கு ஏதாவது ஒரு சுண்டு விரல் பட்டாலும் அதற்கு காரணம் அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி தான் காரணம்.